வந்தியத்தேவன் பாதாள சிறையில இருக்கான். அவன போய் பார்க்கறதுக்காக பொன்னியின் செல்வரும், குந்தவையும், வானதியும், மணிமேகலையும் புறப்பட்டு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே வந்தியத்தேவன் பாதாள சிறையில இருந்த பைத்தியக்காரன் ஒருவனுடைய உதவியால, அந்த பைத்தியக்காரன விடுதலை செய்து அழைச்சுட்டு போக வந்த வைத்தியர் மகன் பினாகபாணிய அடிச்சு போட்டுட்டு, பாதாள சிறைய விட்டு தப்புறாங்க. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்கப் போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 56 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 57 விடுதலை. வந்தியத்தேவன் சிறிது நேரம் வாசல் படிக்கு அருகில் கவலையுடன் தயங்கி நின்றான். புலிகளை பார்த்த வண்ணம் மீசையில் கையை வைத்து முறுக்கிக் கொண்டு நின்ற காவலன் மீது பாய்ந்து அவனை தீர்த்து கட்டிவிட்டு மேலே போகலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். ஆனால் புலிக்கூண்டுக்கு அப்பால் அடுத்த வாசல் படிக்கு அருகில் மற்றும் 2 காவலர்கள் நிற்பது தெரிந்தது. அவர்களில் ஒருவன் இந்த காவலனுக்கு ஏதோ சைகையினால் தெரிவித்துவிட்டு அப்பால் போனான். ஒருவேளை தன்னை பற்றித்தான் அவர்கள் ஜாடையாக பேசிக் கொள்ளுகிறார்களோ? இந்த காவலனை தாக்கி வீழ்த்திவிட்டு போனாலும் அப்பால் இது போன்ற பல வாசல் படிகளும் அவற்றில் காவலர்களும் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் சமாளித்துவிட்டு தப்பிச் செல்ல முடியுமா? அதை காட்டிலும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று புலிக்கூண்டுகளை திறந்து விட்டால் என்ன? அப்போது ஏற்படக்கூடிய குழப்பத்தில் தப்பிச் செல்வது எளிதாக இருக்கும் அல்லவா? இப்படி அவன் எண்ணிய போது காவலன், ஓஹோ, தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயோ என்று கூறியதை கேட்டு வந்தியத்தேவன் ஒரு கணம் திடுக்கிட்டான். அப்போது புலிகளில் ஒன்று உறுமியது. அட நாயே, சும்மா கெட என்று அதட்டினான் காவல்காரன். அவன் புலியுடன் பேசுகிறான் என்று அறிந்ததும் வந்தியத்தேவன் சிரித்தான். காவல்காரன் திரும்பி பார்த்தான். பின்னே பாருங்க ஐயா, இந்த புலி என்னை மிரட்ட பார்க்கிறது. இது மாதிரி எத்தனையோ புலிகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த சிங்கத்திடம் அதன் ஜம்பம் சாயாது என்று கூறி மறுபடியும் அவன் மீசையை முறுக்கினான். உடனே வந்தியத்தேவன், கூண்டுக்குள் இருக்கும் வரையில் புலியும் எலியும் ஒன்றுதான். அதன் ஜம்பம் எப்படி சாயும் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த பெரிய வேளாரின் லட்சணையை காட்டினான். போங்க ஐயா, போங்க. முதல் மந்திரியின் ஆட்கள் வாசலிலே உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார்களாம். சீக்கிரம் போங்க என்று கூறிவிட்டு அவர்கள் வந்த பக்கத்தை நோக்கி, அடே பைத்தியக்காரா, சும்மா இருக்க மாட்ட என்று கூவினான். அச்சமயம் வந்தியத்தேவன் பைத்தியக்காரனின் கையை பிடித்துக் கொண்டிருந்தான். அவன் கை நடுங்குவதை தெரிந்து கொண்டு கையை இறுக்கி பிடித்து தைரியப்படுத்தினான். பிறகு காவல்காரனை தாண்டி இருவரும் முன்னால் சென்றார்கள். விடுதலை வேண்டுமாம், விடுதலை. எல்லோரையும் விடுதலை செய்துவிட்டால் பிறகு எங்கள் பிழைப்பு என்ன ஆகிறது என்று அந்த காவலன் கூறியது அவனுடைய காதில் விழுந்தது. வாசலில் முதல் மந்திரியின் ஆட்கள் காத்து கொண்டிருப்பதாக காவலன் சொன்னது அவனுடைய மனதில் பதிந்திருந்தது. முதல் மந்திரியின் மனிதர்கள் இந்த ஆள் மாறாட்டத்தை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்கிறது? ஆனாலும் பார்க்கலாம் ஒரு கை. எதற்கும் தயாராய் இருக்க வேண்டியதுதான். நல்ல வேளையாக இந்த பைத்தியக்காரனும் கெட்டிக்கார பைத்தியக்காரனாய் இருக்கிறான். சமயத்தில் இவன் கை கொடுப்பான். இப்படி எண்ணிக்கொண்டே பாதாள சிறையின் பல வாசல்களையும் கடந்த பிறகு ஆங்காங்கே இருந்த காவலர்கள் அவர்களிடமிருந்த வேளாரின் லட்சணையை பார்த்ததும் ஒதுங்கி வழிவிட்டார்கள். இவர்களை யாரும் சந்தேகிக்கவும் இல்லை, உற்று பார்க்கவும் இல்லை. போகும்போதே வந்தியத்தேவன் பரபரப்புடன் யோசித்து ஒரு திட்டம் போட்டுக்கொண்டான். நீண்ட அறை ஒன்றில் அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது அவனுடன் வந்து கொண்டிருந்த அந்த பைத்தியக்காரனின் காதில், நீ முதல் மந்திரியின் வீட்டுக்கு போகப் போகிறாயா, என்னுடன் வருகிறாயா என்று கேட்டான். முதல் மந்திரி வீட்டுக்கு போனால் மீண்டும் பாதாள சிறைதான். உன்னுடனே நான் வருகிறேன். நீ எங்கே போவதாக உத்தேசம் என்று கேட்டான் அவன். கடவுள் அருள் இருந்தால் ஈழ நாட்டுக்கே திரும்பி போய்விடலாம். முதல் மந்திரியின் நாட்களுக்கு முன்னால் நீ என்னை பினாகபாணி என்று கூப்பிடு என்றான் வந்தியத்தேவன். ஆமாம், உன் பெயர் என்ன என்று அந்த பைத்தியக்காரனை பார்த்து கேட்டான். பைத்தியக்காரன் என்று அவன் பதில் சொன்னான். உன் உண்மையான பெயரைச் சொல். உன் பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். அதுவா, என் பெற்றோர்கள் எனக்கு கரிய திருமால் என்று பெயரிட்டனர். சுற்றத்தாரும் ஊராரும்
கருத்திருமன் என்று அழைத்தார்கள். நல்ல பெயர்தான். கருத்திருமா, தஞ்சை வீதிகளில் நாம் போகும்போது உன் தோளை நான் தொடுவேன். உடனே நீ என்னுடன் ஓடி வர சித்தமாய் இருக்க வேண்டும். நன்றாக ஓடுவாய் அல்லவா என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஓ, ஓட்டத்தில் ஈழத்து அரசன் மகிந்தன் கூட என்னுடன் போட்டியிட முடியாது என்று கருத்திருமன் கூறியதும் வந்தியத்தேவன் சிரித்தான். நீ நல்ல பைத்தியக்காரன் என்றான். பொற்காசு வார்ப்படச்சாலையை கடந்து அவர்கள் வெளியில் வந்தார்கள். வந்தியத்தேவன் பயந்தபடி அங்கே முதல் மந்திரியின் ஆட்கள் ரொம்ப பேர் இல்லை. 2 பேர்தான் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் குண்டன். வந்தியத்தேவனுக்கு அவன் எங்கேயோ எப்போதோ பார்த்த மாதிரி இருந்தது. தெளிவாக நினைவுக்கு வரவில்லை. நீங்கள்தானே முதல் மந்திரியின் ஆட்கள் என்றான் வந்தியத்தேவன். என்ன தம்பி, அதற்குள்ளாக மறந்து போய்விட்டாயா என்றான் அவர்களில் ஒருவன். இல்லை இல்லை, நீங்கள்தானே எங்களை முதல் மந்திரி வீட்டுக்கு அழைத்து போகிறீர்கள் என்றேன் என்றான் வந்தியத்தேவன். ஆமாம், நாங்கள்தான். நீ முதல் மந்திரி வீட்டுக்கு போகும் வழியை கூட மறந்து போனாலும் போய்விடுவாய் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போதே கருத்திருமன் வந்தியத்தேவன் கூறியதை நினைவு கூர்ந்து, அப்பா பினாகபாணி, எனக்கு பயமாயிருக்கிறது. முதல் மந்திரி மறுபடியும் என்னை பாதாள சிறையில் தள்ளிவிடுவாரோ என்னவோ என்றான். உடனே வந்தவர்களில் ஒருவன், அதெல்லாம் மாட்டார் அப்பனே. எங்கள் முதல் மந்திரியின் சமாச்சாரம் உனக்கு தெரியாது போலிருக்கிறது. ஆனால் தப்பித்துக் கொள்ள மட்டும் பார்க்காதே. அப்படி ஏதாவது செய்தால் நாங்கள் பாதாள சிறையில் இருக்க நேரிடும் என்றான். வந்தியத்தேவன் இருபுறமும் உற்று பார்த்து கொண்டே நடந்தான். அந்த 2 ஆட்களிடமிருந்து தப்பிச் செல்வது மிகவும் சுலபம். ஆனால் மறுபடியும் பிடிபடாமல் இருக்க வேண்டுமே. கோட்டைக்குள்ளே இருந்து வெளியேறுவதற்கும் வசதியாக இருக்க வேண்டுமே. இந்த எண்ணத்தினால் வந்தியத்தேவன் வீதியின் இரு பக்கங்களையும் உற்று உற்று பார்த்து கொண்டே நடந்தான். பெரிய பழுவேட்டரையருடைய அரண்மனை வாசலை தாண்டி சென்றதும் வந்தியத்தேவனுடைய பரபரப்பு அதிகமானது. அடுத்தாற்போல் அந்த சந்து வரப்போகிறது. முன்னொரு தடவை சின்ன பழுவேட்டரையரின் நாட்களிடமிருந்து தான் தப்பி ஓடிச் சென்ற சந்துதான் அது. அதைத்தான் அவனும் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். வளைந்து வளைந்து சென்ற அச்சந்தில் மூலை முடுக்குகள் அதிகம். 2 புறமும் தோட்டச் சுவர்கள், சுவர்களின் மேலாக வெளியில் தாழ்ந்து தொங்கிய மரங்கள். அங்கேதான் இக்காவலர்களிடமிருந்து தப்பி ஓடினால் ஓடலாம். முன்போலவே பெரிய பழுவேட்டரையருடைய மாளிகை தோட்டத்துக்குள் குதிக்கலாம். அங்கே குதித்து விட்டால் அடர்ந்த மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொள்ள வசதியாயிருக்கும். முன்போலவே பொக்கிஷ நிலவரை பாதை மூலமாக வெளியேறவும் இலகுவாயிருக்கும். வேறு வழியில் தப்புவது சாத்தியமில்லை. இதோ அந்த சந்து வழி. அவன் முன்பு தப்பிச் சென்ற வழி வந்துவிட்டது. வந்தியத்தேவன் கருத்திருமனுடைய தோளை தொடலாம் என்று எண்ணினான். ஆனால் இது என்ன? அங்கே யார் கூட்டமாக வருகிறார்கள்? சிவிகைகள், குதிரைகள், கையில் வேல் பிடித்த காவல் வீரர்கள். இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வருகிறவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவோ பெருந்தரத்து அதிகாரிகளாகவோ இருக்க வேண்டும். இதை உணர்ந்து முதல் மந்திரியின் ஆட்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். வந்தியத்தேவன் கவனத்தை கவர்ந்த சந்தை அவர்களும் கவனித்தார்கள். உடனே அவ்விடம் சென்று ஒதுங்கி நின்றார்கள். தாங்கள் அழைத்து வந்த இருவரையும் தங்களுக்கு பின்னால் நிறுத்தி பிறர் அறியா வண்ணம் அவர்களை மறைத்து கொண்டு நின்றார்கள். எதிரில் கூட்டமாக வந்தவர்கள் விரைவில் அந்த இடத்தை அடைந்து அவர்களை தாண்டி சென்றார்கள். முன்னால் வேல் பிடித்த வீரர்கள் சிலர் போய்க் கொண்டிருந்தார்கள். பிறகு 3 கம்பீரமான வெண்புறவிகளின் மேல் மலையமானும் கொடும்பாளூர் வேளாரும் அவர்களுக்கு நடுவில் ஒருவரும் வந்தனர். நடுவில் வந்தவர் பொன்னியின் செல்வர் என்பதை வந்தியத்தேவன் கண்டான். ஆஹா, எவ்வளவு சமீபத்தில் இருக்கிறார்! ஆனாலும் எவ்வளவு தூரமாக போய்விட்டார் என்று எண்ணிக்கொண்டான். ஒரு கணம் வந்தியத்தேவன் எண்ணினான், காவலர்களை மீறி ஓடிச் சென்று அவர் முன்னால் நிற்கலாமா என்று. உடனே அந்த கருத்தை மாற்றிக்கொண்டான். தமையனை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு பொன்னியின் செல்வர்தான் எப்படி கருணை காட்ட முடியும்? அல்லது சிநேகித உரிமை கொண்டாட முடியும்? தன்னை பார்த்ததும் அவர் அருவருப்பு அடைந்தாலும் அடையலாம். பக்கத்தில் உள்ள மலையமானும் வேளாரும் என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. இதற்குள் அவர்களுக்கு பின்னால் வந்த சிவிகைகளின் மீது வந்தியத்தேவனின் கவனம் சென்றது. ஆஹா, இளைய பிராட்டி குந்தவை, கொடும்பாளூர் இளவரசி வானதி, சம்புவரையர் மகள் மணிமேகலை. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு படாத பாடுபட்டு விம்மி துடித்தது. வேறு எந்த சந்தர்ப்பமாயிருந்தாலும் இந்த 3 பெண்மணிகளில் எவரையும் அணுகி உதவி கோரலாம். அவர்களும் மனமுவந்து உதவி செய்வார்கள். ஆனால் இப்போது ஆதித்த கரிகாலனை வஞ்சக துரோகம் செய்து கொன்றவனை பார்த்தால் இளைய பிராட்டியும் இளவரசி வானதியும் எத்தனை அருவருப்பு கொள்வார்கள். போகட்டும், இந்த பேதை பெண் மணிமேகலையை இவர்கள் தங்களுடன் சேர்த்து கொண்டிருக்கிறார்களே, அதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான். மணிமேகலை இவர்களிடம் கடம்பூரில் நடந்ததையெல்லாம் சொல்லியிருப்பாளா?
தன்னை தப்பு வைப்பதற்காக அன்று நான் தான் கொன்றேன் என்றாளே, அந்த மாதிரி இவர்களிடம் சொல்லி இருப்பாளா? இல்லை, சொல்லி இருக்க மாட்டாள். அவ்விதம் சொல்லியிருந்தால் இவர்கள் அவளை தங்களுடன் இவ்வளவு ஆதரவாக அழைத்து போக மாட்டார்கள். சிவிகைகள் அவர்கள் நின்று கொண்டிருந்த சந்தை கடந்து சென்றன. பின்னால் வந்த காவலர்களும் போனார்கள். சரி, வாருங்கள், இனி நாம் போகலாம் என்று சொல்லிவிட்டு முதல் மந்திரியின் ஆட்கள் முன்னால் நடந்தார்கள். வந்தியத்தேவன் ஒரு நொடியில் இதுதான் சமயம் என்ற முடிவுக்கு வந்தான். கருத்திருமனுடைய தோளை தொட்டுவிட்டு சந்து வழியாக ஓட்டம் பிடித்தான். கருத்திருமனும் அவனை தொடர்ந்து ஓடினான். காவலர்களும் பின்னால் ஓடி வரும் சத்தம் கேட்டது. சிறிது நேரம் வரையில் திரும்பி கூட பார்க்காமல் இருவரும் ஓடினார்கள். முதலில் கருத்திருமன் திரும்பி பார்த்தான். ஒருவன் பின்தங்கிவிட்டான், ஒருவன்தான் வருகிறான் என்றான். வந்தியத்தேவனும் திரும்பி பார்த்து குண்டன் பின்தங்கிவிட்டதை அறிந்தான். ஒருவனாயிருந்தாலும் அவனுடன் நின்று சண்டை பிடிக்க பார்ப்பது அறிவுடைமையாகாது. ஆகையால் கருத்திருமனுக்கு சமிகை காட்டிவிட்டு மேலே ஓடினான். முன்னொரு தடவை அவன் மதில் சுவர் ஏறி குதித்து அதே இடத்தை அடைந்த பிறகுதான் நின்றான். முறிந்து வளைந்திருந்த கிளை அப்படியே இன்னும் இருந்தது. அதை பிடித்து தாவி சோர் மீது ஏறிக்கொண்டான். கருத்திருமனையும் கையை பிடித்து தூக்கி ஏற்றி விட்டான். இருவருமாக முறிந்து மடிந்திருந்த அந்த மரக்கிளையை சிறிது ஆட்டி துண்டித்தார்கள். பின்தொடர்ந்து வந்த ஆள் அருகில் வந்ததும் அவன் மேல் அந்த கிளையை தள்ளினார்கள். மரக்கிளை அவன் மேல் விழுந்ததா என்பதை கூட கவனிக்காமல் சுவர் மேலிருந்து தோட்டத்தில் குதித்தார்கள். அடர்ந்த மரங்கள், புதர்கள் இவற்றின் இடையே புகுந்து சென்று மறைந்து கொண்டு நின்று சுவரை குறிவைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் தங்களை தொடர்ந்து பிடிப்பதற்கு தோட்டத்துக்குள் குதிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு மேலே சென்றார்கள். அப்பா, தப்பி பிழைத்தோம் என்றான் வந்தியத்தேவன். இதற்குள் என்ன ஆகிவிட்டது? கோட்டைக்கு வெளியே போவது எப்படி என்றான் கருத்திருமன். அதற்கு வழி இருக்கிறது, கொஞ்சம் பொறுமையாயிரு என்று கருத்திருமனிடம் கூறிவிட்டு பழுவேட்டரையரின் மாளிகையை நெருங்கியதும் வந்தியத்தேவன் நின்றான். மாளிகையில் முன்போல கலகலப்பு இல்லை. ஆனாலும் நடமாட்டம் இருந்தது. இருட்டும் நேரத்தில் பொக்கிஷ நிலவரையில் புகுவதுதான் உசிதமாயிருக்கும். இவ்விதம் தீர்மானித்து ஒரு மரக்கட்டையின் மீது உட்கார்ந்தான் அவன். கருத்திருமனையும் உட்காரச் செய்தான். இனி இருட்டிய பிறகுதான் நம் பிரயாணத்தை தொடங்க வேண்டும். அதுவரையில் உன்னுடைய கதையை சொல்லு, கேட்கலாம் என்றான் அவன். அதுதான் சொல்ல முடியாது என்று முன்னமே சொன்னேனே என்றான் கருத்திருமன். அப்படியானால் உன்னை வெளியே அழைத்து போகவும் முடியாது. இதோ பார், நான் உண்மையை சொல்லாமல் ஏதாவது கற்பனை செய்து கூறினால் நீ என்ன பண்ணுவாய் என்று கேட்டான் கருத்திருமன். கதை, கற்பனை எதுவாயிருந்தாலும் சொல்லு. கொஞ்ச நேரம் பொழுது போக வேண்டும் அல்லவா என்றான் வந்தியத்தேவன். கருத்திருமன் சொல்லத் தொடங்கினான். உண்மையிலேயே அது அபூர்வமான பல சம்பவங்கள் நிறைந்த கற்பனை கதை போலவே இருந்தது. அத்தியாயம் 58. கருத்திருமன் கதை. கரிய திருமால் எனும் கருத்திருமன் கோடிக்கரைக்கு சிறிது வடக்கே கடற்கரையோரத்தில் உள்ள தோப்புத்துறை எனும் ஊரைச் சேர்ந்தவன். அங்கிருந்து ஈழத்தீவுக்கு படகு செலுத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் ஒருமுறை ஈழத்திலிருந்து தோப்புத்துறைக்கு வந்து கொண்டிருந்த போது புயல் அடித்து கடல் கொந்தளித்தது. படகு கவிழாமல் கரையில் கொண்டு வருவதற்கு மிகவும் பிரயாசைப்பட்டான் அவன். கோடிக்கரை கலங்கரை விளக்கின் அருகில் வந்து அவன் கரையை நெருங்கிய போது ஒரு பெண் அக்கொந்தளித்த கடலில் மிதப்பதைக் கண்டான். அவள் பேரில் இரக்கம் கொண்டு படகில் ஏற்றி போட்டுக்கொண்டான். அப்போது அவள் உணர்வற்ற நிலையில் இருந்தாள். உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கூட கண்டுபிடிக்க இயலவில்லை. அங்கேயே படகை கரையேற்ற பார்த்தும் முடியவில்லை. காற்று அடித்த திசையில் படகை செலுத்தி கொண்டு போய் கடைசியில் திருமறைக்காடு எனும் ஊரின் அருகில் கரையை அடைந்தான். உணர்வற்று கிடந்த அந்த பெண்ணை கரையில் தூக்கி கொண்டு வந்து போட்டு கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்த போது குதிரைகள் மேலேறி சில பெரிய மனிதர்கள் அப்பக்கம் வந்தார்கள். ஆனால் அவள் பேசவும் இல்லை. மற்றவர்கள் பேசுவது அவள் காதில் விழுந்ததாகவும் தெரியவில்லை. இவள் பிறவி ஊமை செவிடு என்று அவர்களில் ஒருவர் கூறினார். அவர்களின் தலைவராக தோன்றியவர் கருத்திருமனை தனியே அழைத்து ஒரு விந்தையான செய்தியை கூறினார். புயல் அடங்கியதும் அந்த பெண்ணை ஈழ நாட்டுக்கு அழைத்துச் சென்று அந்த நாட்டிலோ அல்லது அருகில் உள்ள தீவு ஒன்றிலோ விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும். அப்படி அவன் விட்டுவிட்டு வந்தால் பெரும் பணம் தருவதாகவும் அவர் சொன்னார். அதன்படியே கருத்திருமன் ஒப்புக்கொண்டு பணமும் பெற்றுக்கொண்டான். கடலின் கொந்தளிப்பு அடங்கியதும் அவளை படகில் ஏற்றி அழைத்துச் சென்றான். கடல் நடுவில் கட்டை ஒன்றை பிடித்து கொண்டு ஒருவன் மிதப்பதை கண்டான். மிகவும் களைத்து போயிருந்த அவனையும் படகில் ஏற்றி கொண்டான். முதலில் அந்த பெண் புதிய மனிதனை கண்டு மிரண்டாள். பிறகு அவனை கவனிக்காமல் இருந்தாள்.
இருவரையும் அழைத்து கொண்டு போய் அவன் ஈழ நாட்டுக்கு அருகில் உள்ள ஒரு தீவில் இறக்கிவிட்டான். அந்த தீவில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இந்த பெண்ணை தன் மகள் என்று சொன்னார். முன்னமே அவள் ஊமை என்றும், இப்போது தம்மை கூட அவள் அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார். பிறகு அவளை கடலிலிருந்து காப்பாற்றியதை கருத்திருமன் சொன்னான். நடுக்கடலில் படகில் ஏறிய மனிதர் கருத்திருமனிடம் ஒரு ஓலையை கொடுத்து அதை இலங்கை அரசனிடம் கொண்டு போய் கொடுக்கும்படி அனுப்பினார். அதிலிருந்து அவர் ரொம்ப பெரிய மனிதராய் இருக்க வேண்டும் என்று கருத்திருமன் தீர்மானித்துக் கொண்டான். இலங்கை மன்னனிடம் ஓலையை கொடுத்த பிறகு அவனுடைய பேச்சிலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர் பாண்டிய நாட்டு அரசர் என்பதை தெரிந்து கொண்டான். பாண்டிய மன்னரை அழைத்து வருவதற்கு இலங்கை அரசர் பரிவாரங்களை அனுப்பினார். கருத்திருமன் மிக்க களைத்திருந்தபடியால் அவர்களுடன் போகவில்லை. பாண்டிய அரசர் சில தினங்களுக்கு பிறகு இலங்கை அரசரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். இரு மன்னர்களும் சேர்ந்து இலங்கையின் தென்கோடியில் மலைகள் சூழ்ந்திருந்த ரோகண நாட்டுக்கு சென்றார்கள். அங்கே சில தினங்கள் தங்கியிருந்தார்கள். கருத்திருமன் பேரில் பிரியம் கொண்ட பாண்டிய மன்னர் அவனையும் தம்முடன் அழைத்து போனார். ரோகண நாட்டில் பல இடங்களையும் இலங்கை அரசர் பாண்டிய மன்னருக்கு காட்டினார். கடைசியாக யாரும் எளிதில் நெருங்க முடியாத ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு மலைக்குகையில் அளவில்லாத பொற்காசுகள், நவரத்தினங்கள், விலை மதிப்பில்லாத ஆபரணங்கள் முதலியவை வைக்கப்பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் பார்வையிட்ட பிறகு இலங்கை அரசர் ஒரு தங்கப்பெட்டியை எடுத்து திறந்து காட்டினார். அதற்குள்ளே ஜாஜ்வல்யமாக பிரகாசித்த மணிமகுடம் ஒன்றும் ரத்தின ஹாரம் ஒன்றும் இருந்தன. அரசர்களுடைய பேச்சிலிருந்து அந்த கிரீடம் பாண்டிய வம்சத்து அரசர்களின் புராதனமான கிரீடம் என்றும், இந்த ரத்தின ஹாரம் பாண்டிய குல முதல்வனுக்கு தேவேந்திரன் வழங்கியதாக சொல்லப்பட்ட ஹாரம் என்றும் தெரிந்து கொண்டான். அவற்றை எடுத்துக்கொண்டு போகும்படி இலங்கை அரசர் பாண்டியனை வற்புறுத்தினார். பாண்டிய மன்னர் மறுத்துவிட்டார். சோழர்களை அடியோடு முறியடித்துவிட்டு மதுரையில் தான் முடிசூடிக் கொள்ளும் நாள் வரும்போது இலங்கையின் அரசரே அவற்றை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு வந்து உலகம் அறிய தம்மிடம் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார். பிறகு பாண்டிய அரசர் கருத்திருமனிடம் அவன் எடுத்து போகக்கூடிய அளவு பொற்காசுகளை கொடுத்து அந்த ஊமை பெண்ணை பத்திரமாக பராமரிக்க ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப பாண்டிய நாட்டில் வந்து தம்முடன் சேர்ந்து கொள்ளும்படி அனுப்பி வைத்தார். கருத்திருமன் பூதத்தீவுக்கு சென்றபோது அங்கே அந்த பெண்ணை காணவில்லை. அவளுடைய தகப்பனையும் காணவில்லை. இருவரையும் தேடிக்கொண்டு கோடிக்கரைக்கு போனான். அங்கே அந்த ஊமை பெண்ணை அவன் கண்டான். ஆனால் அந்த பெண் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவளுடைய வீட்டாரிடமிருந்து சில விவரங்களை அவன் தெரிந்து கொண்டான். அந்த பெண்ணுடைய தகப்பனார் உடல் நலிவுற்றபடியால் அவளை அழைத்து கொண்டு வந்து இங்கே விட்டுவிட்டு உயிர் நீத்தார். கலங்கரை விளக்கின் காவலன் அவளுடைய சகோதரர் என்று தெரிந்தது. முதலில் அவளுக்கு சகோதரன் சகோதரி யாரையும் நினைவிருக்கவில்லை. மறுபடியும் ஒரு தடவை கால் தவறி கடலில் விழுந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அவர்களையெல்லாம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதை உணர்ந்து அவளும் பெரும் பீதியில் ஆழ்ந்தாள். கோடிக்கரை குழகர் கோயிலுக்கு அடிக்கடி சென்று அங்கே கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாள். கருத்திருமன் எவ்வளவுதான் முயன்றும் அவனை அவள் இப்போது கண்டுகொள்ளவில்லை. கோடிக்கரையில் இருந்தபோது அந்த ஊமை பெண்ணின் தங்கையை அவன் சந்தித்தான். அவளும் ஊமை என்று அறிந்து அவள் மேல் பரிதாபம் கொண்டான். அவளை மணந்து கொண்டு வாழவும் எண்ணினான். அதற்கு முன்னால் பாண்டிய மன்னரிடம் போய் தகவல் தெரிவித்துவிட்டு வர எண்ணினான். இச்சமயத்தில் சோழ சக்கரவர்த்தி கண்டராதித்தரின் பட்டத்தரசியும் சிவபக்தியில் சிறந்தவருமான செம்பியன் மாதேவி கோடிக்கரை குழகர் கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு வந்தார். அங்கே அந்த ஊமை பெண் மந்தாகினியை கண்டு அவளை தம்முடன் அழைத்துச் சென்றார். அவளுடன் அவள் தங்கை வாணியும் போய்விட்டாள். கருத்திருமன் பாண்டிய நாட்டுக்கு சென்றான். அங்கே பாண்டிய மன்னர் போர்க்களம் சென்றிருப்பதாக அறிந்தான். போர்க்களத்தில் சென்று பாண்டிய மன்னரை சந்தித்த போது அவர் அவனை இலங்கைக்கு மீண்டும் போய் இலங்கை அரசனிடம் ஓலை கொடுத்துவிட்டு வரும்படி கூறினார். திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த ஊமை பெண்ணை அழைத்து வருவதற்கு ஒரு முயற்சி செய்யும்படியும் தெரிவித்தார். கருத்திருமன் இலங்கையிலிருந்து திரும்பி பழைய அறைக்கு சென்றான். வாணியின் நினைவு அவன் மனதை விட்டு அகலவில்லை. முக்கியமாக அவளை சந்திக்கும் ஆசையினால் அவன் பழைய அறைக்கு போனான். ஆனால் அங்கே அவளை கண்டபோது அவன் திடுக்கிட்டு திகைத்து பிரமித்து போய்விட்டான். அருணோதய நேரத்தில் அவன் அரசலாற்றங்கரை வழியாக பழைய அறையை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஆற்றங்கரை ஓரத்தில் பெண் ஒருத்தி குனிந்து குழி தோண்டி கொண்டிருப்பதை கண்டான்.
அது கூட அவனுக்கு வியப்பளிக்கவில்லை. அவளுக்கு பக்கத்தில் துணி மூட்டை ஒன்று கிடந்தது. அதற்கு உள்ளே இருந்து ஒரு மிக மெல்லிய குரல், சின்னஞ்சிறு குழந்தையின் அழுகை குரல் கேட்டது. எந்த சண்டாள பாதகி உயிரோடு குழந்தையை புதைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாள் என்ற ஆத்திர அருவருப்புடன் அவன் அருகில் நெருங்கிய போது, குழி தோண்டிக் கொண்டிருந்த அந்த பெண் நிமிர்ந்தாள். அவள்தான் வாணி என்று கருத்திருமன் அறிந்து கொண்டான். தம்பி, எனக்கு அப்போது எப்படி இருந்திருக்கும்? நீயே ஊகித்துக்கொள் என்றான் கரிய திருமால். அதை நான் ஊகித்துக் கொள்ளுகிறேன். நீ அப்புறம் கதையைச் சொல் என்றான் வந்தியத்தேவன். அப்புறம் நடந்ததைச் சொல்ல இயலாது. அரச குலத்தைச் சேர்ந்தவர்கள் காதிலேதான் சொல்லலாம். நான் மட்டும் அப்போது பழையாறைக்கு போயிராவிட்டால் எனக்கு பின்னால் நேர்ந்த கஷ்டங்கள் ஒன்றும் நேராமல் போயிருக்கும் என்றான் கருத்திருமன். அப்படியானால் கிளம்பு. நேரே அரச குலத்தவரை சேர்ந்தவரிடம் போய் சொல்லலாம் என்று கூறி நகைத்துக்கொண்டே வந்தியத்தேவன் அங்கிருந்து எழுந்தான். கருத்திருமனையும் அழைத்துக் கொண்டு பொக்கிஷ நிலவரையே அணுகினான். அங்கே அப்போது யாரும் இல்லை. நிலவரை கதவு பெரிய பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் தெரியாதவர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி அங்கே ஒரு உட்கதவு இருந்தது. அந்த உட்கதவை வந்தியத்தேவன் அழுத்தியதும் அது திறந்து கொண்டது. இருவரும் உள்ளே புகுந்து உட்புறம் தாளிட்டு கொண்டார்கள். வழியில் பொன்னும் மணியும் முத்தும் நவரத்தினங்களும் குவித்து வைத்திருந்த இடத்தில் வந்தியத்தேவன் பிரவேசித்தான். கருத்திருமனிடம், உன்னுடைய ரோகண நாட்டு மலைக்குகையில் இவ்வளவு செல்வங்கள் உண்டா என்று கேட்டான். இதைவிட 100 மடங்கு உண்டு என்று சொன்னான் கரிய திருமால். வந்தியத்தேவன் சில தங்க காசுகளை எடுத்து மடியில் வைத்து கட்டி கொண்டதும் மறுபடியும் அவர்கள் கிளம்பினார்கள். நிலவரை பாதை வழியாக வந்தியத்தேவன் முன்னால் சென்றான். மதில் சுவரில் அமைந்திருந்த ரகசிய கதவையும் திறந்தான். அங்கே இப்போது காவலன் யாரும் இல்லை. வெளியில் முதலில் தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தான். வடவாற்றில் வெள்ளம் இரு கரையையும் தொட்டு கொண்டு சென்றது. வெகு தூரத்தில் தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. அந்த இடத்தில் அருகில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகு வந்தியத்தேவன் வெளியே வந்தான். கருத்திருமனும் வந்த பிறகு கதவை சாத்தினான். வடவாற்றை எப்படி கடப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது பக்கத்தில் சாய்ந்திருந்த மரத்தடியில் படகு ஒன்று மரத்தின் வேர்களில் மாட்டிக்கொண்டு நின்றது தெரிந்தது. அத்தியாயம் 58 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து ஒரு அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.